சிஎஸ்கே ஐபிஎல் 2026ல தரமான சம்பவத்தை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி 3 ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் எடுத்து சிஎஸ்கே கலக்குனாங்க. பட் ஆப்ஷனில் அதுக்கு மேலே போய் இன்னொரு பெரிய சம்பவத்தை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே சிஎஸ்கே ட்ரையல்ஸ்லேயே ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டாங்க. என்ன நடக்குது? சிஎஸ்கே இந்த வருஷம் ஐபிஎல் ஆப்ஷனில் பண்ண போகிற பிக் பைஸ் யாராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் சிஎஸ்கேடைய ட்ரையல்ஸை எவ்வளோ பிளேயர்ஸ் அட்டென்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. அப்படி எவ்வளோ பிளேயர்ஸை சிஎஸ்கே ட்ரையல்ஸ் அட்டென்ட் பண்ணாங்க. சிஎஸ்கேடைய ட்ரையல்ஸ் அண்ட் சிஎஸ்கேடைய கம்ப்ளீட் அப்டேட் இந்த வீடியோவில் பார்த்துலாம். ஸோ ஓகே வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், ஃபஸ்ட்டாக நம்ம ஆயுஷ் மாத்ரே கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் ஆயுஷ் மாத்ரேடைய அண்டர் 19 மேட்சஸ் திருப்பி யூனிக்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அவர் தான் அந்த இந்தியா சைடு லீட் பண்ண போகிறார். ஸோ கரெக்டாக 9:30 AM பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓடிஐ சீரிஸ் ஆயுஷ் மாத்ரேடைய கேப்டன்சியில். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே சிஎஸ்கேடைய ட்ரையல்ஸ் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டாக வன்ஸ் பெடி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேடைய ட்ரையல்ஸில் இருந்திருக்காரு. ஸோ வன்ஸ் பெடியை சிஎஸ்கே ரீடைன் பண்ணலாமா இல்லை ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ட்ரையல்ஸ் பண்ணி பார்த்துன்னு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். லைக் சிஎஸ்கேயோட அசால்ட்டாக வன்ஸ் பெடியை விட்டுற மாதிரி தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கல கைஸ் வன்ஸ் பெடி என்ன ஆக போகிறார் அப்படின்னு. ஸோ ஓகே, சிஎஸ்கே எவ்வளோ பிளேயர்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கேயோட ட்ரையல்ஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த டாப் பிளேயர்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. லைக் பிருத்வி ஷா, முகமது ஷமி, சல்மான் நிசார், கார்த்திக் சர்மா, சஞ்சய் யாதவ், துஷார் ரஹேஜா, இந்த மாதிரி டாப் பிளேயர்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா ரொம்ப பிளேயர்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுடைய அனாலிசிஸ் ஸ்டாட்ஸ் எதுவுமே நம்ம கிட்ட இல்லை. லைக் மோஸ்ட்டாக ட்ரையல்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கைஸ். லைக் எந்த ஒரு ஸ்டாட்ஸுமே இல்லாத பிளேயரை எடுத்துன்னு வந்து ட்ரையல்ஸில் எடுத்துன்னு வந்து அவருடைய கேமை பார்த்து எஸ்டாப்ளிஷ் பண்ண வைக்குவாங்க. லைக் 50 பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேடைய ட்ரையல்ஸை அட்டென்ட் பண்ணியிருக்காங்களாமா. அதில் 65% ஜஸ்ட் பேட்டர்ஸை மட்டும் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. லைக் சிஎஸ்கே இவ்வளோ சீக்கிரம் ட்ரையல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றது ஆச்சரியமாக தான் இருக்கு கைஸ். லைக் ஐபிஎல் 2026க்கு சிஎஸ்கே ரொம்ப ஃபோக்கஸ் அப்படியே தெரியுறாங்க. அண்ட் இதில் இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், ஸ்டீஃபன் ஃப்ளமிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையல்ஸ் வாட்ச் பண்ணுறாராமா. அண்ட் இது கூட சேர்ந்து நம்மளுடைய ஃபீல்டிங் கோச் அண்ட் ஸ்டீஃபன் ஃப்ளமிங்ஸ் தான் இதை மேனேஜ் பண்ணுறாங்களாமா. அண்ட் தல்லாவோட இன்வால்மெண்ட் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் இன்னொரு நோட் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், நிறைய லோக்கல் டேலண்ட்ஸை சிஎஸ்கே இதுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் அண்ட் நம்மளுடைய மகாராஷ்டிரா டேலண்ட்ஸுமே இங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரையல்ஸில். ஓகே, இதில் இன்னொரு மேஜர் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆர்டிகல்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. லைக் இந்தியாவுக்காக அப்போது ப்ளே பண்ணிட்டு இருந்தார், இந்தியாவோட ப்ராமினெண்ட்டாக பிளேயராக இருந்தார். பட் இப்போது இந்தியன் டீமில் இல்லை. அண்ட் போன வருஷம் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் அன்சால்வாக போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் அது யார் அப்படின்னு கிளியராக கெஸ் பண்ணிடலாம். பிருத்வி ஷா தான் கைஸ். ருத்துராஜ் கைக்கோடு பிருத்வி ஷா நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. அண்ட் பிருத்வி ஷா மகாராஷ்டிராக்கு ப்ளே பண்ணுறது இதில் கிளியராக தெரியுது. லைக் பிருத்வி ஷா தான் மீன் பண்ணுறாங்க. லைக் சிஎஸ்கேக்கு வர போகிறாரு அப்படின்னு சொல்லி. அண்ட் கண்டிப்பாக சிஎஸ்கே இதை பார்த்து யோசிக்குவாங்க. லைக் பிருத்வி ஷா இப்போ ஃபார்மில் வராரு. இன்கேஸ் ஒரு ஃபார்முக்கு வந்துட்டால் உங்களுக்கு தெரிய கைஸ், அப்போவே பிருத்வி ஷா எப்படி ப்ளே பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி. இப்போது நல்லா சிஎஸ்கேல ட்ரைன் அப் பண்ணால் எப்படி விளையாடுவார் பிருத்வி ஷா. பட் வந்தால் தரமாக இருக்க கைஸ். பிருத்வி ஷா மாதிரி ஒரு பிளேயர் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம பேக்கப்பாக தான் வைக்க முடியும். பிகாஸ் நம்மளுடைய 11 ஆல்மோஸ்ட் செட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது பிருத்வி ஷா மாதிரி ஒரு தரமான ஓப்பனர் பேக்கப் இருக்கும் போது சிஎஸ்கேக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ அடுத்தது என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு இந்தியன் பிளேயர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமுடைய ஸ்குவாடில் எங்கேயுமே இடத்த பிடிக்க மாட்டேங்கிறாரு அவர். அண்ட் அவர் இப்போ ஆல்ரெடி ஒரு டீமில் இருக்காரு. கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் இதை 2 பிளேயர்ஸை மீன் பண்ணி சொல்கிறாங்க. ஒன்று முகமது ஷமி அண்ட் இஷான் கிஷன் அப்படின்னு சொல்லி. அண்ட் சில பேர் துஷார் தேஷ்பாண்டே, ஷார்துல் டாக்கூர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் முகமது ஷமி அண்ட் இஷான் கிஷன் தான் மீன் பண்ணி சொல்கிறாங்க போல இருக்குது. அண்ட் இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆடடாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேயருக்கு சிஎஸ்கே பிட் பண்ணியிருக்காங்க போன ஆப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது யார் அப்படின்னா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இந்த பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கு. ஸோ இதில் மோஸ்ட்டாக என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே ஃபேன்ஸோட விருப்பம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஎல் ராகுலாக தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லி. பட் கேஎல் ராகுல் கண்டிப்பாக இல்லை கைஸ். 0.000% கேஎல் ராகுலாக கண்டிப்பாக வர மாட்டார் ஆப்ஷனுக்கு. பட் கிளியராக என்ன தெரியுது, முகமது ஷமி அவர் முகேஷ் குமாராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அவர் கண்டிப்பாக வெளியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து. ஆர் இஷான் கிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் இதுதான் மெயினாக இருக்குது கைஸ் இந்த ட்ரையல்ஸ் பற்றி. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே சிஎஸ்கேடைய பிக் பிளேயர்ஸ் டார்கெட்டட் பற்றி பார்த்துடலாம். லைக் சிஎஸ்கே இந்த மாதிரி பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணி எடுத்துன்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி பிளேயர்ஸ். லைக் இவங்களாம் வந்தால் நம்மளுடைய 6 ட்ராஃபி இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயர் கைஸ் ஸ்ட்ரைட்டாகவே சிஎஸ்கேயோட ஃபேன்ஸ் விருப்பம் சஞ்சு சாம்சன். எஸ் கைஸ், சஞ்சு சாம்சன் ட்ரேட் இப்போ எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு குயிக்காக பார்த்துடலாம். லைக் சிஎஸ்கேக்கு ஆர்ஆர் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தூபே, ருத்துராஜ் ஆர் ஜடேஜா கொடுங்க அப்படின்னு சொல்லி. பட் சிஎஸ்கே அதுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி சஞ்சு ஆப்ஷனில் தான் வரப்போ
போகிறாரு, சஞ்சு ஆப்ஷனில் வர போகிறாரு அப்படின்னா சிஎஸ்கே கண்டிப்பாக டார்கெட் பண்ண தான் போகிறாங்க சஞ்சுவை. சஞ்சு ஆர்ஆர்லேயே ஸ்டே பேக் பண்ண மாட்டார் கைஸ். ஆர்ஆருக்கும் சஞ்சுக்கும், ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சஞ்சுக்கும் பெரிய பிரச்சனை இப்போ கூட இருக்குது. ஸோ அப்படி சஞ்சு வந்தால் கண்டிப்பாக சிஎஸ்கே சஞ்சுவை டார்கெட் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது கைஸ். சிம்பிள் லாஜிக்கல் ரீசன், சஞ்சு கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு தேவை. பிகாஸ் ஆயுஷ், உர்வில் அண்ட் ருத்துராஜ், ஸோ இதில் 2 பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஐபிஎல்ல, ஜஸ்ட் ருத்துராஜ் கேக்கவுட் மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக மாத்திரை இல்லைன்னா உர்வில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ளே பண்ண மாட்டாங்க 11ல். ஸோ ஆஸ் அ டாப் ஆர்டரில் ப்ளே பண்ண மாட்டாங்க, மேபி ஆஸ் அ ஃபினிஷராக உர்வில் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த டாப் ஆர்டரில் தேவை, மாத்திரை கூட ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு பிளேயர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்கே இந்த ரீசன்ஸ் எல்லாம் பார்த்து தான் எடுத்துன்னு வராங்க, ஜஸ்ட் அந்த பிராண்ட் வேல்யூ கூட இது கூட ஆட் ஆகும் கைஸ். ஸோ அடுத்ததாக கேமரன் கிரீன் உங்களுக்கு தெரியும் கைஸ். கேமரன் கிரீன் bowling போடுவார், பேட்டிங்கும் விளையாடுவார் அண்ட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரவுண்டர் இருக்கும்போது கண்டிப்பாக கேமரன் கிரீனை சிஎஸ்கேடைய ஒரு பிக் பிளேயர் டார்கெட்டில் கண்டிப்பாக இருப்பார். ஸோ அடுத்ததாக என்னுடைய பர்சனல் ஃபேவரட், இவர் தான் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு வரணும் அப்படின்னு சொல்கிற பிளேயர் டானவன் ஃபரேரா. எஸ் கைஸ், டானவன் ஃபரேரா தான் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு எல்லாரோடைய ரொம்ப தேவைப்படுறாரு. அண்ட் ப்ராபபிளி இந்த SI20 கூட இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் சிஎஸ்கே அண்ட் டிசி இதை பற்றி மீட்டிங் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லைக் சிஎஸ்கே இந்த கேம்ப்ல இவ்வளோ நாள் ட்ரையல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. மேபி இதுக்கப்புறமா அந்த மீட்டிங் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே நம்மளுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சி லைக் டானவன் சிஎஸ்கேக்கு வருவாரா வர மாட்டார் அப்படின்னு சொல்லி. மோஸ்ட்லி நடக்கல அப்படின்னா ஃபரேராவை பேச வச்சு ஆப்ஷனில் எடுத்துன்னு வந்துடுங்க சிஎஸ்கே. ஃபரேராவை எப்படியாச்சும் பண்ணி சிஎஸ்கே ஜெர்சியில் போட வைக்கணும். ஸோ எப்படி சிஎஸ்கே ஃபரேராவை கடத்தி சிஎஸ்கேக்கு எடுத்துன்னு வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறேன் மெயின் கொஸ்டனாக இருக்குது. அது ட்ரேட் மூலம் நடந்தாலும் ஓகே, இல்லை ஆப்ஷனில் நடந்தாலும் ஓகே, பட் ஃபரேரா சிஎஸ்கேல அடுத்த வருஷம் வரணும், அவ்வளோதான் கைஸ். ஸோ அடுத்ததாக மார்க்கஸ் டானிஸ். எஸ் கைஸ், மார்க்கஸ் டானிஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகிறாரு. லைக் இந்த பிபிகேஸில் கண்டிப்பாக இருக்க மாட்டார், பிகாஸ் அவருடைய சேலரி ஸ்லாப் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் பஞ்சாப் கண்டிப்பாக அப்கிரேடர் வருஷனுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் மார்க்கஸ் டானிஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் கைஸ், லைக் செப்பாக்கில் செம்மையான பிளேயர். அண்ட் மார்க்கஸ் டானிஸ் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. இன்கேஸ் ஃபரேரா நம்ம ட்ரேட் பண்ணவும் முடியல, இந்த ஆப்ஷனில் போய் எடுக்க முடியல அப்படின்னா மார்க்கஸ் டானிஸ் எடுத்துன்னு வந்தால் நம்மளுடைய ஃபினிஷிங் சார்ட்டடாக மாறிடும். ஸோ அடுத்ததாக கைஸ் லைக் இஷான் கிஷன். எஸ் கைஸ், இஷான் கிஷன் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சை விட்டு வெளியில் வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் நான் இப்போ ட்ரையல்ஸ் பற்றி சொல்லியிருப்பேன், லைக் ட்ரையல்ஸ்லையும் எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் வெளியில் வர போகிறாரு எஸ்ஆர்ஹெச்சை விட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எஸ்ஆர்ஹெச்சை விட்டு இஷான் கிஷன் வெளியில் வராரு அப்படின்னா சிஎஸ்கே நாங்கள் டீமை பார்த்து செட் பண்ணி நல்லா வச்சுக்க போகிறோம், எங்கள் டீம் ஆர்டர் ஜஸ்ட் எங்களுக்கு பிராண்ட் வேல்யூ கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே போனால் இஷான் கிஷன் தான் சிஎஸ்கேக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ராதர் தென் சஞ்சு. பிகாஸ் சஞ்சு சாம்சனோட இஷான் கிஷன் கம்மியான ரேட்டுக்கு கிடைச்சிடுவார். அண்ட் நம்மளுடைய எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினிஷிங்குக்கு போட்டு இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுடைய ஃபினிஷிங்கை தரமாக பண்ணிக்கலாம். அண்ட் இஷான் கிஷன் மாதிரி ஒரு அக்ரெசிவ் பேட்டர் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை ராதர் தென் சஞ்சு. லைக் மாத்திரையா இஷான் கிஷன் ஓப்பன் பண்ணால் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்போவும் மாறிடும். லைக் சிஎஸ்கே இதுக்கு ரொம்ப ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க ரைட் அண்ட் லெஃப்ட் காம்போ ஓப்பனிங்கில் அப்படின்னு சொல்லி. அண்ட் ரெண்டு பக்கமே அந்த பக்கம் அக்ரெசிவாக ரெண்டு பேருமே விளையாடும் போது கீழே வர பேட்டர்ஸ் கொஞ்சம் ஃப்ரூட்ஃபுல்லாக விளையாடலாம். அண்ட் ப்ரிஃபரபுளாக இஷான் கிஷன் தான் கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பைஸாக இருக்கும் இன்கேஸ் சஞ்சு கிடைக்கல அப்படின்னா சிஎஸ்கேக்கு. அண்ட் கொஞ்சம் இந்தியன் பைஸ் பற்றி பார்த்துலாம். லைக் சல்மான் நிசார். எஸ் கை, சல்மான் நிசாருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் சிக்ஸ் ஹிட்டிங் கேப்பபிலிட்டி இருக்குது. லைக் அவருடைய ஆர்ம் பவராக இருக்கட்டும், பேட் ஸ்விங்காக இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவர் ஒன் ஆஃப் த பிக் பிளேயர்ஸ் டார்கெட்டில் கண்டிப்பாக இருப்பார். பட் கைஸ், சிஎஸ்கேக்கு எந்தெந்த இந்தியன் டேலண்ட்ஸ் எல்லாம் ப்ளே பண்ண, ஐ மீன் எந்தெந்த ஸ்லாட்ஸுக்கு எந்தெந்த பிளேயர்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீப்பர் பேட்டர், ஒரு ஃபினிஷர் அண்ட் ஒரு டெத் bowling ஆல்ரவுண்டர். கண்டிப்பாக இந்த இந்தியன்ஸ் இந்த 3 ஸ்லாட்டை பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்லாட்ஸை வச்சு சிஎஸ்கே கண்டிப்பாக ஃபுல் பண்ணும். அண்ட் ஃபாரின் ஸ்லாட் எதனா தேவை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டாப் ஆர்டர் அண்ட் ஒரு ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர், ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர். இன்கேஸ் நம்ம ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டருக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக மேலே ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர் வரணும். ஜஸ்ட் நம்மளுக்கு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் கண்டிப்பாக தேவையில்லை, ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர் கூட எந்த ஒரு பிளேயர் வந்தாலும் நம்மளுக்கு ஓகே தான். ஸோ இந்த இதில் யாரை நீங்கள் வச்சு மேட்ச் பண்ண போகிறீங்க? லைக் இந்த பிக் பிளேயர்ஸில் சிஎஸ்கேக்கு வந்தால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற பிளேயர்ஸை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே கேஸ், இவ்வளோ தான் கேஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கேஸ்.